வணக்கம் ஜெயஹிந்த். வளைகுடா நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் நாட்டோ நாடுகள் பங்கேற்கணும். அதுக்கு ட்ரம்ப் சொன்ன மிக முக்கியமான காரணம், இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து போகக்கூடிய கச்சா எண்ணெய் மற்றும் கேஸில் மிகப்பெரிய பயனாளியாக இருக்கிறது ஐரோப்பிய நாடுகள் தான். ஐரோப்பிய நாடுகள் தான் நீங்கள் கணிசமான அளவுக்கு நாட்டோவில் இருக்கீங்க. இப்போ அந்த பாதையை தான் ஈரான் தடுக்கிறாங்க. ஸோ ஈரானை எதிர்க்கிறதுக்கு நாட்டோ 2003 காலங்களில் வார் ஆன் ஈராக்குன்னு சொல்லி இவங்க எப்படி போனாங்களோ அதே மாதிரி நீங்கள்லாம் மீண்டும் வரும்னு சொல்லும்போது தனித்தனி ஐரோப்பிய நாடுகளும் இதில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நாட்டோ எல்லாம் சேர்ந்து மென்னு முழுங்கி நேரடியாகவே சொல்லிட்டாங்க. ஸோ துருக்கியும் எவ்வளோ பெரிய ஒரு பேப்பர் டைகர் அப்படின்றத இப்போலேருந்து நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த இடத்துக்கு ட்ரம்ப் 20ஆம் தேதி அவங்க நேரப்படி காலையில் 9:45 நம்ம 21ஆம் தேதி காலையில் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு. வித்தவுட் த யூஎஸ்ஏ நாட்டோ இஸ் அ பேப்பர் டைகர். தே டென்ட் வாண்ட் டு ஜாயின் த ஃபைட் டு ஸ்டாப் அ நியூக்ளியர் பவர்ட் ஈரான். நவ் த ஃபைட் இஸ் militarily won with very little danger for them. They complain about the high oil prices they are forced to pay but don't want to help open the Strait of Hormuz. A simple military maneuver that is a single reason for the high oil prices. So easy for them to do with so little risk. Cowards and we will remember President Donald J. Trump. அதாவது எந்த அளவுக்கு தரக்குறைவா எந்த அளவுக்கு கேவலமாக இவங்களை கேவலப்படுத்த முடியுமோ நாட்டோவை கேவலப்படுத்திருக்காரு. பட் அதுவுமே இந்த நாட்டோவே ஒரு இல்யூஷன் அப்படின்றத நம்ம ரொம்ப நாளே சொல்லிட்டு இருந்தோம். நாட்டோ ஒரு பேப்பர் டைகர். இந்த அணு ஆயுதத்தை கையில் எடுக்கக்கூடிய ஸ்டாப் அ நியூக்ளியர் பவர்டு ஈரான், ஏற்கனவே அவங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது, தடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்ட போது இவங்க வரலை. நாங்கள் ஏற்கனவே இராணுவ ரீதியாக வெற்றி பெற்றோம். இது இப்போ உங்களுக்கு இதனால பெரிய பாதிப்பு ஏற்பட போகிறது கிடையாது. இப்போ ஒரு பக்கம் நீங்கள் கச்சா எண்ணெயோட விலை ஏறிச்சு அப்படின்னு சொல்லி எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் ஒரு சின்ன மிலிட்ரி ஆப்ரேஷனுக்கு உன்னால் உதவி செய்ய முடியல. ஸோ இந்த இடத்துல நீங்கள் உதவி செய்யறதுக்கு நீங்கள் ஒன்றும் பெரிய ரிஸ்கெல்லாம் எடுக்க தேவையில்லை. கவர்ட்ஸ், கோழைகளே, இதை நான் ஞாபகம் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சிருக்கிறாரு. ஸோ ரெண்டு விஷயம், பேப்பர் டைகர், நாட்டோ ஒரு காகித புலி, அமெரிக்கா இல்லாமல் நாட்டோ கோழைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஏற்கனவே அந்த ஸ்பிளிட்டை நம்ம தெளிவாக பார்த்தோம். கிரீன்லாந்து விஷயத்தில் அமெரிக்கா ஒரு பக்கமும் நாட்டோ நாடுகள் எல்லாம் சேர்ந்து அந்த பக்கம் நிற்கக்கூடியதை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இடத்துலையுமே நாட்டோவும் அமெரிக்காவும் ஸ்பிளிட்டாகி நிற்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். ஸோ ரெண்டு இன்சிடென்ட்ஸ் பேக் டு பேக் 5 மாதத்துக்குள்ள உலகத்தோடைய ஒரு மிக பயங்கரமான ஒரு மிகவும் வலிமையான இராணுவ கூட்டணியில் வருது அப்படின்னா அதோடைய முடிவு உரையை ட்ரம்ப் எழுதிட்டாரு அப்படின்றதான் இதில் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. இதை அவர் இம்பல்சிவாக ஆத்திரமாக பண்ணல. 2018 காலத்திலிருந்து ட்ரம்ப்புடைய பாலிசி அப்படின்னு நீங்கள் அப்படியே கன்சிஸ்டண்டாக எடுத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா உலகம் முழுக்க போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா கோடிக்கணக்கான $பில்லியன் பாதுகாப்புக்காக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த நாடுகள் அதில் ஃப்ரீ ரைடர்ஸ், ப்ராப்ளம் ஆஃப் ஃப்ரீ ரைடர்ஸ்ன்னு சொல்லி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்லுவோம். இவங்க எல்லாமே ஒட்டுணிகள் மாதிரி அதில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் ட்ரம்ப்போடைய பேஸ். அதன் பிறகு நாட்டோ நாடுகள் எல்லாமே தங்களுடைய ஜிடிபியில் 2% குறைந்தபட்சம் டிஃபென்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஈரான், அதாவது உக்ரைன் வாருக்கு பிறகு 5% ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் இப்போ முதல் முறையாக நாட்டோவுடைய ஒரு நாடு இப்போ ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன்ல இருக்காங்க. ஆனால் நாட்டோ அப்படின்றது கூட இல்லை. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா the fight is militarily won அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் ஏற்கனவே ஜெயிச்சிட்டோம் உங்கள் ஹெல்ப் இல்லாமல் அப்படின்ற போது உள்ள ஒரு இதுவுமே இருக்குது. இந்த இடத்துல கிளியர் கட்டாக இவங்க சொல்கிறாங்க, ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், ஒரு சரியான தேர்ந்த டிப்ளமேட் அப்பாஸ் ஆராக்சி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 o'clock ஃபாலிஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது வியட்நாமில் இதே மாதிரி அறிக்கை தான் அமெரிக்கா விட்டுட்டு இருந்தாங்க, அங்கே பட்டு இங்கே ஒன்றும் இவங்க திருந்தலை அப்படின்றது தான். இப்போ நாட்டோவுடைய ரெஸ்பான்ஸு ஐரோப்பா குறிப்பாக என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டோ ஏன் இதில் ஜாயின் பண்ணல அப்படின்றதுக்கு இந்த இடத்துல எல்லா நாடுகளுமே ஜனநாயக நாடுகள். ஸோ அந்த இடத்துல பார்லிமெண்ட்ரி ஆத்தரைசேஷன் அப்படின்றது தேவை. இப்போ யூகேவோ இல்லை வேறு சில நாடுகளோ தங்களுடைய படையை கொண்டு போய் வேறு இடத்துல இறக்கணும்னா அதுக்கு அவங்க பாராளுமன்ற ஒப்புதல் அப்படின்றது தேவை. ரெண்டாவது, எனர்ஜி டிபெண்டன்ஸு. இப்போ ஏற்கனவே எனர்ஜி ஷாக்லாம் அவங்க மிகப்பெரிய லெவலில் அச்சமுட்டிருக்காங்க. புத்தின் மட்டும் இப்போ கேஸை நிறுத்திட்டாருன்னா ஐரோப்பா ஸ்தம்பிச்சு போயிடும். புத்தினோட புண்ணியத்தில் இன்னைக்கு ஐரோப்பா இருக்குது. இப்போ ஈரானையும் போய் கையை வச்சு அந்த இடத்துல ஒருவேளை இந்த போர் டிராக் ஆயிடுச்சு, ஈரான் வீழ்த்த முடியல கம்ப்ளீட்டாக
ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா இவங்களோட நிலைமை இன்னும் மோசமாக போயிடும். அதே மாதிரி ரிஸ்க் அசஸ்மெண்ட்டில் ட்ரம்ப் வந்து ஒரு சிம்பிள் மிலிட்ரி மெனுவர் என்ன ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் சொன்னால் கூட இதில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டியை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு 3 தலைமுறையாக யுத்தத்தையே பார்க்காம சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய யூனியன் தான். அவங்க வந்து சண்டையே பார்க்கல. கிட்டத்தட்ட ஒரு 1942 பிறகு இன்னி வரைக்கும் நடுவில் 1-2 யுத்தங்களும் அமெரிக்காவோட சேர்ந்து அவங்க சண்டை போட்டாலும் ஒரு முழு யுத்தத்தை அவங்க பார்க்கல. 2022 பிறகு தான் உக்ரைன் ரஷ்யா போல அந்த போருடைய உக்கிரம் என்ன, அதுவும் இன்னைக்கு மாடர்ன் டே வார்ஃபேர் இவங்களால சமாளிக்க முடியுமா அப்படின்ற கேள்வியும் எழுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாட்டோ இதுக்கு முன்னாடி ஈராக்ல இருந்து தங்களுடைய கம்ப்ளீட் மிஷனை பின்வாங்கினாங்க. அதன் பிறகும் அமெரிக்க துருப்புகள் வந்து தொடர்ந்தாங்க. இப்போ ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கடற்படையை ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸுக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்றதான் தெளிவான முடிவு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் இஸ்ரேலோட இந்த ஆப்ரேஷனில் நாட்டோவில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளுடைய மெம்பர்ஸ் யாருமே வந்து இதில் இறங்கலை. பிரான்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய போர்க்கப்பல் அருகில் இருக்கு. அதே சமயம் ஒரே ஒரு அளவுக்கு கொஞ்சம் 2 தலைவர்கள் அங்கே இருக்கிறாங்க ஐரோப்பிய நாடுகளில். ஓரளவுக்கு இந்த அமெரிக்காவுடைய இந்த இதை எதிர்த்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமின்னு சொல்லக்கூடியதை உறுதி செய்யக்கூடிய அளவுக்கு கம்ப்ளீட்டாக கிடையாது, ஓரளவுக்கு. ஒன்று மேக்ரூன் அவர்கள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெலோனி அவர்கள். பட் இப்போ மேக்ரூன் தன்னுடைய கப்பலை வச்சிருக்கிறாரு, ஆனால் இன்னமும் அமெரிக்காவுக்கு ஒரு முழு ஆதரவை கொடுக்கல. இப்போ இந்த இடத்துல நாட்டோவுடைய நம்பகத்தன்மை மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த கிரெடிபிலிட்டி ஆஃப் ஆர்டிகல் 5 கலெக்டிவ் டிஃபென்ஸ், எந்த ஒரு நாட்டோ நாட்டின் மேலே தாக்குதல் நடந்தாலும் இந்த அனைத்து நாடுகளும் ஒன்று சேரணும் அப்படின்ற போது இப்போ அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேசஸ் மேலே ஈரான் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம பேசக்கூடிய தருணத்தில் டியாஜோ கார்ஷியாவில் இருக்கக்கூடிய மிலிட்ரி பேஸை நோக்கி 2 பேலஸ்டிக் ரக ஏவுகணைகளை இப்போ ஈரான் ஏவிருக்காங்க. வந்து இப்போ போகிற மேற்கு ஆசியாவிலேருந்து இப்போ இந்தியன் ஓஷனுக்கு வரக்கூடியதை பார்க்குறோம். அப்படி பார்த்தா இந்த இடத்துல நாட்டோ டெக்னிக்கலாக உள்ளே வந்திருக்கணும், ஆனால் நாட்டோ வரலை. இதை தான் வந்து ட்ரம்ப் நான் ஞாபகம் வச்சுக்குவேன் அப்படிங்கிறாரு. இப்போது எமர்ஜென்சி டிஸ்கஷன்ஸ் ஒரு ஐரோப்பிய நாடுகள்லாம் இந்த ட்ரம்ப் கோவப்பட்டார் என்ன பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதன் பிறகு ஒரு 20 நாடுகள் நாட்டோவில் உறுப்பினர்கள் கூட சில நாடுகள் உட்பட 20 நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. ஈரானுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் இருக்கக்கூடிய கப்பல்களை, அதுவும் சிவிலியன் கப்பல்களை, டேங்கர்களை தாக்குறது ஐநாவுடைய கன்வென்ஷன்ஸ்க்கு எதிராக இருக்குது, சட்டத்திட்டங்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்றாங்க. இப்போ ஐநாவுடைய சட்டத்திட்டங்களை ஐநா முதல்ல இருக்கா இல்லையானே தெரில, சமாதி கட்டிட்டாங்கன்னு தெரில, அந்த நிலைமையில் தான் போயிட்டு இருக்கு. அதை கோட் பண்ணுறாங்க. நாங்கள் தேவைப்பட்டா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை நாங்கள் வந்து என்ஷோர் பண்ணுவோம் அப்படின்ற போது ட்ரம்ப்போடைய இந்த அழுத்தத்துக்கு அந்த பயமும் வந்து ஓரளவுக்கு வந்து கிளியர் கட்டாக தெரியுது. இப்போது ஜெர்மனி இந்த கோயலேஷனில் உள்ளே வரமாட்டேன் அப்படின்றாங்க. 2003 இந்த நாடுகள் எல்லாமே ஒன்றா இருந்துச்சு. இப்போது இதில் மிகப்பெரிய கெய்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான். ஏன்னா என்னுடைய சண்டைக்கு நான் வான்னு சொல்லி நீங்கள் கூப்பிடும்போது ஐரோப்பிய நாடுகளுக்கு அவர் நேரடியாக அழைப்பு விடுக்கும்போது யாரும் வரல. சரி, இந்த நாட்டோவுடைய கூட்டணிக்கு தலைவனாக இருக்கக்கூடிய லெவலில் அந்த தலைவன் போர்ஷன் வந்து நான் கூப்பிடும் பொழுது அப்பவும் நீ வரல. அப்போது உக்ரைனுக்கு நான் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும், உன் சண்டையை நீ பாரு அப்படின்றது தான் அமெரிக்கா இங்கே வைக்கக்கூடிய மிக முக்கியமான செக். ஸோ உக்ரைனுக்கு என்ன மாதிரியான உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க? இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 பில்லியன் அளவுக்கான ஆயுதங்களை, குறிப்பாக டமஹாங்கு, இவங்களோட ஜாவலின் மேன்பேட்ஸு, இதை அளவுக்கு அதிகமாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்டார்லிங்கை பேஸ் பண்ணி தான் உக்ரைனுடைய மிலிட்ரியே இப்போ வந்து கம்யூனிகேஷன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுடைய உளவு தகவலை வச்சு தான் உக்ரைன் வந்து இப்போ தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் ஏற்கனவே பண்ண உதவி $180 பில்லியன் அதிகமாக இனி பண்ணக்கூடிய உதவி, இது எல்லாத்தையுமே கட் பண்ணாங்க அப்படின்னா ஜெலன்ஸ்கி முழுவதும் ஐரோப்பாவை நம்பி தான் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரும். ஒருவேளை ஐரோப்பா தங்களுடைய சேட்டலைட் தொழில்நுட்பங்கள்லாம் கொடுத்து அமெரிக்காவை ரீப்ளேஸ் பண்ணி ஐரோப்பிய நாடுகளுக்கு உக்ரைன் சப்ளை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய கேஸை பிடிங்கிடுவார் புதின். ஸோ இந்த இடத்துல ஒரு போருடைய தன்மை அப்படின்றது இன்னொரு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு காரியமும் நடக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இனிமே நாட்டோ அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. இப்போ இதில் இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய இன்னொரு நாடு மிகப்பெரிய லெவலில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. அது பார்த்தீங்கன்னா துருக்கி. நாளைக்கு துருக்கி மேலே யாராவது கை வச்சா கூட அமெரிக்கா அங்கே வரப்போகிறது கிடையாது.
ஐரோப்பிய நாடுகளும் அங்கே வரப்போகிறது கிடையாது. ஸோ துருக்கி தன்னுடைய வலிமைக்கு மீறி வெயிங், அதாவது பஞ்சிங் அபோவ் த வெயிட் நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அந்த மாதிரி தன்னுடைய அளவு உயரத்தை தாண்டி இவங்க வந்து போட்டுட்டு இருக்க ஆட்டத்துக்கு இப்போ ஒரு முடிவு. ஏன்னா இந்த இடத்துல துருக்கி வேற ஏதாவது அலையன்ஸ்ல வந்தே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. நேட்டோவை இனி துருக்கியும் நம்ப முடியாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்டு. இனி ட்ரம்ப் கிரீன்லாண்டை எடுக்கிறதுக்கான முன்னெடுப்பையும் எடுப்பார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு உறவு முறிவே அப்படின்னே சொல்லலாம். ஆர்டிகல் 5 விண்ணோக்கு ஆயிருக்கணும். இந்நேரம் இந்த நாட்டோடைய இராணுவங்கள் அடையாளத்துக்காக ஒரு 500-700 பேர் 2 கப்பல்களை வந்திருக்கணும். எதுவுமே நடக்கலை. வி வில் ரிமெம்பர் அப்படின்றது தெளிவா ட்ரம்ப் இனிமே நீ உனக்கு வரக்கூடிய டைம்ல நான் காமிக்கிறேன் ராஜா அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியா ஒரு இதை சொல்றாங்க, ஏப்ரல் முடிவுக்குள்ள $180 வந்துடும் அப்படின்ட்டு. $180 கச்சா எண்ணெயோட விலையும் எல்என்ஜியோடைய விலை, நேச்சுரல் கேஸோட விலை கிட்டத்தட்ட டபுள் மடங்கு ஆயிடுச்சு அப்படின்னா ஐரோப்பால எழுதி வச்சுக்கங்க, ஒரு 10-12 அரசாங்கங்கள் அடுத்த 6 மாசத்துக்குள்ள கவுந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு விலையேற்றத்தை ஐரோப்பிய மக்கள் வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க. அந்த சொகுசான வாழ்க்கைக்கு இவங்க வந்து ஒரேடியா பிலாசபி பேசி எங்களுக்கு வந்து அணுமின் நிலையங்கள்லாம் தேவை கிடையாது, அதை நம்பி இங்கே நம்ம லோக்கல்ல கூட ஒரு அரசியல் தலைவர் பயங்கர ஃபயர் விட்டுட்டு இருந்தார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அவங்க எல்லாமே அணுசக்தி நிலையங்களை வைக்கல, நாம ஏன் வைக்கணும்னு கேள்வி கேட்டவங்களாம் இருக்காங்க. இப்போ அவங்க மீண்டும் அணுசக்தியை நம்பி போனாதான் இன்னைக்கு தப்பிக்கவே முடியும்னு சொல்லி அதே நாடுகள் சொல்றாங்க. ஸோ இந்தியா லாங் டேர்மா நம்ம எனர்ஜி செக்யூரிட்டியை, அணுசக்தியும் வேணும், விண்மில்லும் வேணும், அதே மாதிரி சூரிய ஒளியில இருக்கக்கூடிய அந்த சோலார் பவர் பிளான்ட்டும் வேணும். கிளீன் எனர்ஜியை நோக்கி இந்தியா போகும் பொழுது டைவர்சிஃபை பண்ணதுல அணுசக்தியில இயங்கக்கூடிய மின்சாரம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றத காலம் இப்போ உயர்த்தி இருக்கு. ஏன்னா கூடங்குளம் ப்ரொட்டஸ்ட் நடக்கும் பொழுது மிக மிக ஒரு வேக வைக்கப்பட்ட வாதம் என்ன அப்படின்னா, ஐரோப்பிய நாடுகளே அவங்க இருக்கக்கூடிய அணுசக்தி இதுல வந்து ஆபத்து கருதி மூடிட்டாங்க, நாம என்ன முட்டாள்களா, கோடி மக்கள் இங்க வந்து கோடிக்கணக்கான மக்கள் மடிந்து போவாங்கன்ட்டு. அப்துல் கலாம் ஐயாவை விட இந்த இடத்துல எக்ஸ்பர்ட் யாரையுமே இருக்க முடியாது, அவரே சொல்லியிருந்தாரு. இப்போ அமெரிக்காவை எதிர்க்கும் போது உக்ரைன் நட்டாத்துல விடப்பட போகுது. உக்ரைனுக்கு போய் ஐரோப்பா வரிஞ்சு கட்டிட்டு போய் வேலை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கேஸ் சப்ளையை புத்தின் கட் பண்ணிடுவாரு. அப்போ மின்சாரத்தை பேஸ் பண்ணி தான், கேஸை பேஸ் பண்ணி தான் அவங்க மின்சார உற்பத்தியே இருக்கு. ஸோ சரியான ஒரு சிக்கல்ல இப்போ ஐரோப்பிய நாடுகள் அப்படின்றது மாட்டிருக்காங்க. பட் ஒரு விஷயம், அவங்க வந்து முதல் முறையா அமெரிக்காவை எதிர்த்து நிற்கிறாங்க. இத்தனை வருட காலத்துல 42 வருட காலத்துக்கு பிறகு அமெரிக்காவை எதிர்த்து நிற்கிறாங்க. அமெரிக்காவை எதிர்த்து நின்று அமெரிக்காவுடைய செக்யூரிட்டி கேரண்டி போகும் பொழுது ஐரோப்பிய நாடுகள் ஒன்று ரஷ்யாவோட பேசி அந்த அமைதியை வந்து ஏற்படுத்தணும். அதை அவங்க பண்ண மாட்டாங்க. டொமஸ்டிக் பாலிடிக்ஸ் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. இல்லை ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு வலிமையான இராணுவத்தை கட்டமைக்கக்கூடிய வேலையை ஐரோப்பா பண்ணணும். அந்த வேலையை பண்ணும் பொழுது தொழில்நுட்பத்தை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களால் பண்ண முடியாது. உற்பத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உற்பத்திக்கு இன்றியமையாத ஒரு நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஸோ இந்தியாவுக்கு இதில் ஒரு கெயின் இருக்கு. இந்த சூழ்நிலையெல்லாம் முடியும் பொழுது இதில் மிகப்பெரிய கெய்னர் வந்து அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வரும். ஆனால் நம்ம உள்ளுல இருக்கக்கூடிய இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய ப்ராசஸ்ஸு, இங்கே இருக்கக்கூடிய லேண்ட் காஸ்ட்டு, மின்சாரம், லஞ்ச லாவண்யம், அரசு அதிகாரிகளுடைய அந்த லாங் ப்ராசஸ்ஸு, இதெல்லாம் வந்து அதை வந்து உள்ளே வரவிடாமல் தடுக்குது. கோவிட் அப்போ சைனாலேருந்து மேனுஃபேக்சரிங் 1+ சைனான்னு சொல்லி அந்த உலக நாடுகள் போகும்பொழுது இந்தியா தான் அதோடைய அதிகமான கெயினை பெற்றிருக்கணும். ஆனால் பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம், தாய்லாந்து போன்ற நாடுகள், கம்போடியா போன்ற நாடுகள். ஏன் இந்தியாவால் அதை பெற முடியலன்னா நான் ஏற்கனவே சொன்ன காரணத்துக்காக தான். இது எப்படி போய் முடியுது அப்படின்றத இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.